கூட்டங்களில் கலந்து கொண்டவர். அப்படி இருக்கும் பொழுது என்னை போன்ற நியாயமான ஒரு வழக்கை தொடுத்திருக்கக்கூடிய என்னை போன்றவர்கள் எப்படி நீதி கிடைக்கும்? ஆகையால் என்னுடைய வழக்குகளை இவர் இனி வரும் காலங்களில் விசாரிக்க கூடாது என்று சொன்னார். ஆனால் அதற்கு உச்ச நீதிமன்றம் இல்லை விலகி இருக்கின்றார். இது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய நேர்மைக்கு கிடைத்த வெற்றி. இதை போன்ற ஒரு தைரியமாக மக்களுக்காக நாடா வீடா என்றால் நாடுதான் முக்கியம் என்று செயல்பட பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பொறுப்பற்ற நிர்வாக திறமையற்ற மோடி அரசே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, மோடி அரசே பதவி விலகு, ஓய்வு கொடுப்போம், 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 அக்கிரமகார பிஜேபி அரசுக்கு ஓய்வு கொடுப்போம், ஓடிப்போ, 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 மோடி அரசு இந்தியாவை விட்டு ஓடிப்போ. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆம் ஆத்மி கட்சியின் ஆர்ப்பாட்டம். சகோதரி ஸ்டெல்லா மாதிரி சொன்ன மாதிரி ஹோட்டல்ல வடையோட சைஸ் எல்லாம் சின்னதாயிடுச்சு. வடை பழைய வடை கிடையாது, நல்ல பெரிய பெரிய வடையா கொடுத்துட்டு இருந்தான். தயிர் வடையில கூட தயிர் தான் இருக்குது, வடையை காணும். சாம்பார் இருக்குது, சாம்பார்ல வடை காணும். தேடி எடுக்க வேண்டியிருக்கு. ஹோட்டல்ல போனா டீ 15 ரூபாங்கிறான், 20 ரூபாங்கிறான். ஹோட்டலுக்கு என்ன பவன் இது, அடையாறு ஆனந்த பவன் போனா 45 ரூபா 50 ரூபாங்கிறான் காப்பி. இது கடைக்காரன் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மோடி தான். இந்த சென்னையில் வந்து ஹோட்டலுக்கு நிறைய ஹோட்டல்லாம் மூடியாச்சு. 3300 ரூபாய் கேஸ், ஹோட்டலில் இருக்கிற கேஸ் சிலிண்டர் விலை இருக்குல்ல 3300 ரூபாய். அதை பிளாக்ல வாங்குறான் 5000 ரூபாய்க்கு. அவன் எப்படிங்க உங்களுக்கு 10 ரூபாய்க்கு டீ குடிப்பான்? அந்த கடையெல்லாம் பாதி கடையில் டீ இல்லைங்கிறான். டீலாம் இது கிடையாது சார், டீ போடுறதே இல்லைங்கிறான். அவன் பூரா நிறைய வேலை செஞ்சப்பான். அந்த பையன்கள்லாம் இன்னைக்கு அவன் ஊருக்கு போயிட்டு இருக்கிறான். வேலையே ஒழிக்கிறான், வியாபாரத்தை ஒழிக்கிறான். நம்ம சலுகையா குடிச்சு இந்த டீ காப்பியினுடைய விலைவாசி எல்லாம் ஒழிக்கிறான். இப்படி மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி. என்னடா காரணம்னு கேட்டா, ஈரான்ல போர், அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் போருங்க. அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஜனங்கள்லாம் நம்மெல்லாம் என்ன செய்வோம், நகை முக்கியமானது, பவுன் இல்லையா? அது இப்ப நகையை வாங்க கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆள் இந்தியாவில் பிரதமரா யாராவது பார்த்துருக்கிறோமா? நீங்க போய் நகை வாங்காதீங்க, நீங்க ரொம்ப வண்டியெல்லாம் ஓட்டாதீங்கிறான். எல்லாரும் வாகனங்கள் ரோட்ல இவ்வளவு போகுதுல வண்டி, இதெல்லாம் சொல்றது யாரு? நீங்களும் நானும் பேசிட்டு இல்ல, இந்தியாவின் பிரதமர் சொல்றாரு. நீ நல்லா எல்லா நாட்டு மக்களுக்கு சுகத்தை கத்துக் கொடுக்கணும், வசதியா இருக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தரணும். இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கொரோனா வந்தப்ப என்ன சொன்னா, மணி அடின்னா விளக்கேத்துனா அதோட காப்பாத்துச்சு நாட்டை மக்களை. ஆக இதையெல்லாம் மாறணும்னாங்க அவங்களை திருத்துறது நம்ம வேலையா இல்ல கட்சி இது. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கே பிஜேபிக்கே ஒரு மாற்றாக இந்தியாவில் உருவாகி கொண்டிருக்கின்ற கட்சி இது. ஏன்னா நாங்க வந்து டெல்லியில புறப்பட்டோம், டெல்லியை கைப்பற்றணும், அடுத்தது பஞ்சாபை கைப்பற்றணும், டெல்லி மாநகராட்சி 15 வருஷம் பிஜேபி வச்சிருந்த மாநகராட்சி கைப்பற்றணும். அடுத்து தொடர்ந்து இப்ப வரக்கூடிய சட்டமன்ற குஜராத் தேர்தலில் குஜராத்தையும் கைப்பற்ற இருக்கிறோம். மோடியின் கோட்டையே அசைக்க போறோம். கோவாக்கு வந்துட்டோம். அதனாலதான் கோவா மாநில தலைவர் வீட்டு மேல இடி ரைடு. கொஞ்ச நாள் போன நம்மளும் இங்க நல்லா வளர ஆரம்பிச்சா என் வீட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தி அவ்வளவுதான். மோடி ஒரு ஆண்மகன் அல்ல. ஆண்மகனா இருந்தா நேருக்கு நேர் தேர்தலில் சந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட போராடி தேர்தலில் நின்று நியாயமான தேர்தல் ஓட்டு மிஷின்ல திருடுறவர் தான் மோடி. திருடுறவர் என்ன சொல்லணும்? திருடன் தானே சொல்ல முடியும். ஆக மோடிங்கிறவர் திருடர். ஃப்ராடு பண்றவனை என்ன சொல்ல முடியும்? ஃப்ராடுன்னு தானே சொல்ல முடியும். ஓட்டு மிஷின்ல திருடுற புத்தி வச்சிருக்கிறவர் அவர் தான். ஆக இது போல
தவறான முறையில் மக்களை ஏமாற்றி வந்து கொண்டிருப்பதற்கு ஒரு மாற்று இந்தியாவில் காங்கிரஸ் மாற்றா வரும்னு எல்லாரும் நினைச்சா. 1947 இந்தியா சுதந்திரத்தை இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கிறோம். நாங்க தான் காங்கிரஸ், நாங்க தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது. உன்னை அழகா சோழியை முடிச்சாச்சு. இனிமே இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலும் காங்கிரசுக்கு வேலை இல்லை. ஆம் ஆத்மி கட்சி தமிழகத்தில் ஒவ்வொரு உள்ளங்களிலும் புகுந்து வந்து கொண்டிருக்கு. இனி சரியான ஒரு ஆம் ஆத்மி கட்சி, மக்களுக்கான கட்சி, மக்களுக்கான எதிர்கட்சியாக உருவாகி கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளுக்கு கட்சி எதிர்கட்சி எதிரி